Hi guys, very good evening. ஆக்சுவலாக நம்ம அப்கமிங் கோல்டு வந்து எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன அனலைசிஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்டு, தீஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி, ஓன் ட்ரேடர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்லி. எல்லாரும் நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் சொல்லிடுறேன். ஈச் எவ்ரி ட்ரேட் நீங்கள் ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி போகணும். உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேல் நல்ல ப்ராஃபிட் அப்படின்னா எக்ஸிட் ஆயிடணும், ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, தீஸ் ஆல் அவர் கோல்டன் ரூல். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதர்வைஸ் உங்கள் கேபிட்டலுக்கு நாங்கள் ரிஸ்க்கு பொறுப்பு இல்லை. ஓகே, நாம் இந்த வீக் நம்ம எப்படி இருக்க போகுது, ஃபர்தர் கோல்டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே ஆக்சுவலாக ஆப்ஷன் 1 வந்துட்டு நம்ம இங்கே புல் பேக்கில் ஒரு பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே பை கிடைக்கல. ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் இப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் 3 ஒருவேளை மார்க்கெட் மேலே போயிருச்சு அப்படின்னா இங்கே புல் பேக்கில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைக் ஆகி நிற்குது. ஸோ இந்த வீக் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கில் வந்து நம்ம ஒவ்வொரு அனலைசிஸ் பண்ணுறப்பவும் நமக்கு அந்த மார்க்கெட்டோட கேண்டில்ஸ் தென் அந்த மூவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனலைசிஸை மாற்றிக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீக் நம்ம எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன திரும்ப அனலைசிஸ் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ இந்த சார்ட் எல்லாமே நம்ம வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் 4 ஹவரில் மார்க்கெட் நமக்கு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 ஹவர் சார்ட் இது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் நம்ம சொன்னோம்லவா, மார்க்கெட் அகெயின் நம்ம சொல்லியிருந்தது என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு, மார்க்கெட் இங்கிருந்து நாம் ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டை வந்து மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட்டாக நமக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு புல் பேக்கில் மார்க்கெட் இங்கிருந்து இங்கே கீழே வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்து இங்கே பை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் நமக்கு பை இங்கே நடக்கலை. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட் எப்படி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க. டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ டில் மார்க்கெட் உங்களுக்கு இது சப்போர்ட்டாக தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட், இங்கிருந்து ப்ரைஸ் நம்ம போட்டோம் அல்லவா, கிட்டத்தட்ட 1200 பாயிண்ட் வந்து நமக்கு மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இங்கே போன மார்க்கெட் அகைன் உங்களுக்கு இங்கே திரும்ப டீடச் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து மூவ்மெண்ட் ஆன மார்க்கெட் திரும்ப அகைன் இங்கே போயிருக்கு. ஓகே, அப்போது 1192 1001 கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 180 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஷன் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ மார்க்கெட் திரும்ப அகைன் இங்கிருந்து கீழே வந்திருக்கு. சேம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு இப்படி வந்துட்டு ஸோ மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய டெக்னிக்கல் வியூவில் நாங்கள் சொல்ல வர்றது இதுதான். ஸோ அப்போது நீங்கள் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் நீங்கள் போட்டீங்க. ஓகே, டில் மார்க்கெட் உங்களுக்கு சப்போர்ட் நியரில் தான் மார்க்கெட் இருக்கு. ஓகே, அகைன் மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். அகைன் நாங்கள் வந்து திரும்ப செல் சொல்ல வரல, நாங்கள் அகைன் வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு பை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். ஏன்னா மார்க்கெட் இங்கிருந்து டேக் ஆஃப் ஆன மார்க்கெட் கிட்டத்தட்ட 1192 பாயிண்ட், அதாவது 1,19,000 பிப்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அகைன் அங்கிருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆச்சு. இங்கிருந்து திரும்பின மார்க்கெட் உங்களுக்கு அகைன் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதிலிருந்து இங்கிருந்து ஒரு 180 குறைச்ச மாதிரி இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட்டை 180 ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு டச் ஆகும். ஓகே, ஸோ மார்க்கெட் எக்ஸாம்பிள் இங்கே போகிறதா வச்சிங்க அப்படின்னா இங்கிருந்து மார்க்கெட் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னும் உங்கள் கீழே வந்துட்டு இங்கே ஒரு கரெக்டான ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா
நீங்கள் ஒரு புல் பேக்கில் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பை ஜோன். ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்துட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி உங்களுக்கு மேலே கூட போகலாம். ஸோ அகைன் உங்களுக்கு மேலே கூட போகலாம். ஸோ அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் பை. ஸோ ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஃபேர் பிளாக் இருக்குல்லவா, நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃபேர் பிளாக்காக நமக்கு விட்டுட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவில் உங்களுக்கு அகைன் ஒரு புல் பேக் செல் ஜோனாக ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கில் உங்களுக்கு எப்பயுமே இங்கே வந்த உடனே நாங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வந்து கேண்டிலோ அல்லது ஒரு டபிள்யூ பேட்டர்னோ அல்லது டபுள் பாட்டமோ அல்லது வேற ஹெட்னு சொல்கிறோம் எந்த பேட்டர்ன் கிடைச்சாலும் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லையோ 13 மினிட்ஸ்லையோ ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ட்ரி போகணும். பிளைண்டாக நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி போகக்கூடாது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் ஃபர்தராக உங்களுக்கு மண்டே கீழே வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ அகைன் நாங்கள் சொல்கிறது 5150 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு டார்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒருவேளை மார்க்கெட் இல்லை இங்கே வரல அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்துட்டு உங்களுக்கு இந்த புல் பேக் இருக்குல்லவா, இந்த புல் பேக் செல் ஜோனில் நீங்கள் அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இந்த கிளியரான இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ரியாக்ட் ஆகிறப்போ மார்க்கெட் நீங்கள் பை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இந்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் பிரகாரம் இங்கிருந்து மார்க்கெட் ஒரு 1192 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அகைன் உங்களுக்கு 180 பாயிண்ட் கீழே குறைஞ்சி 1010 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இங்கிருந்து ஒரு 180 பாயிண்ட் நீங்கள் குறைச்சி இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 180னா 180 இல்லை, ஒரு 160 170 அந்த ரேஞ்சில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ கரெக்டாக உங்களுக்கு இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு டச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 1 ஹவர் சார்ட் நம்ம இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த சப்போர்ட்டை நீங்கள் பக்காவாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு, இங்கே எவ்வளோ பாயிண்ட் நமக்கு போயிருக்கு, ஸோ திரும்ப எவ்வளோ இங்கே பாயிண்ட் போகும் அப்படிங்கிறத நாம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ டியூ டு கோல்டு வந்து வார் வந்து இம்பேக்ட் இருக்கனால உங்களுக்கு டெக்னிக்கல் சம்டைம் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆனால் வார் மேக்ஸிமம் நிறைய டைம் நம்ம வாரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கோல்டு வந்து பை சைடு தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத இந்த வீக் நம்ம பார்க்கலாம். 1 ஹவரில் நம்ம ஒரு சின்னதாக எங்கே என்ட்ரி எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட்டை வந்து எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 1 ஹவரில் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ திரும்ப இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து டில் மார்க்கெட் வேலிட். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு செம ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு பை ஜோன். ஓகே, உங்களுக்கு பை ஜோனுங்கிறப்போ உங்களுக்கு இங்கே வந்து ஒரு க்ரீன் கலரில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போது இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகே, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அகெயின் மார்க்கெட் உங்களுக்கு கீழே வரலாம். ஒரு புல் பேக், ஒரு புஷ் கிடைக்கிறப்போ ஒரு புல் பேக்கில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி நீங்கள் போகலாம் 1 ஹவரில். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த ஏரியாவும் இந்த பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எஃப்ஏஜி உங்களுக்கு மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஒரு செல் சான்ஸை வந்து உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்குது. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே டைரெக்டாக உங்களுக்கு கீழே வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த இடத்துல இப்படி மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போகிறப்போ இங்கே நீங்கள் செல்லை ஃபோக்கஸ் பண்ணலாம். டார்கெட் இங்கே நீங்கள் ஃபிட் பண்ணலாம். ஓகே, பாயிண்ட்டு 2 தான். இங்கே நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இன்பிட்வீன் நீங்கள் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ மார்க்கெட் மண்டே வந்துட்டு கீழே உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கீழே டைரெக்டாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த ஏரியா அதாவது 4404 4020 மார்க்கெட் திரும்பலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவாக மேலே போயிட்டு ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் மேலே கொஞ்சம் போயிட்டு அப்படின்னா 4600
4 அதுல இருந்து 4662 மார்க்கெட் திரும்பிச்சுன்னா அகைன் டார்கெட் உங்களுக்கு இதுதான். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க அகைன் என்ன பண்ணணும், இங்க ஃபோக்கஸ் ஆன் பை. ஓகே, இந்த 1 ஹவர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் அகைன் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, ஃபேர் பிளாக், நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் ஆப்ஷன் 1 கீழே வந்துச்சுன்னா இங்க பை டேக் ஆஃப் பண்ணலாம், இல்ல ஆப்ஷன் 2 வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு செல் நீங்க டேக் ஆஃப் பண்ணலாம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கீழே வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்க வரப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவை நீங்க புல் பேக்ல நீங்க பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம மண்டே பார்க்கலாம். மண்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் எப்பயுமே வீக் எண்டும் வீக் ஓப்பனிங்கும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த எஜுகேஷன் வீடியோ கேட்டிருக்கீங்க, பிளஸ் மணி மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க, பிளஸ் ஒரு புல் பேக் எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய டவுட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க, எல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்டா அல்லது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோ மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் வந்து கூடிய விரைவில் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த ஒரு விதமான நாலேஜ் இருந்தாலும் கிளியர் கன்ஃபர்மேஷனோடவும் வித் ஸ்டாப் லாஸ் ஓடவும் நீங்க என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கும். ஓகே கைஸ், வில் சி மண்டே எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த மண்டே பொறுத்தவரைக்கும் சிம்பிள் டெக்னிக் தான். கீழே வந்துச்சுன்னா நீங்க பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை இங்கே போச்சுன்னா நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு 1 ஹவர்ல உங்களுக்கு இந்த ஏரியா பக்காவான இன்னமும் உங்களுக்கு சப்போர்ட்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட மார்க்கெட் நியர்பை சப்போர்ட்ல இருக்கு. எப்போ வேணாலும் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் நடந்திருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இவ்வளோ தூரம் மார்க்கெட் கரெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் அகைன் உங்களுக்கு இங்கே வந்து இவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அகைன் பை சைடு நடந்திருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் சேம் இவ்வளோ தூரம் வந்ததுக்குள்ள இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகுறப்போ அட்லீஸ்ட் உங்களுக்கு மினிமம் இதுல இருந்து ஒரு 50% உங்களுக்கு டார்கெட் கொடுக்கும். ஸோ நீங்க அப்படி கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இந்த ட்ரெண்ட் என்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணதோ தென் நீங்க அகைன் ஒரு பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பை ஜோன் தான். ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்துட்டு நல்லா பை ஸ்ட்ரக்சர் மேலே மூவ் ஆகி உங்களுக்கு பிரேக் பண்ணி ஒரு நல்லாவே ஒரு பை ஒரு 5400 5500 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் 4400 மார்க்கெட் பிரேக் பண்ணி உங்களுக்கு இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போ நீங்க ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு புல் பேக்ல செல் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேலிட். ஸோ நாங்கள் டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாங்கள் செல் சொல்ல வரல. மார்க்கெட் பை ஆகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். மார்க்கெட் ஒருவேளை மேலே உங்களுக்கு போச்சுன்னா இங்கே ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன்லாம் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு 400 வந்து மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளியராக ஒரு புல் பேக்கில் நீங்கள் ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒருவேளை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறோம். அடுத்த டார்கெட் கீழே செல்லுக்கு என்ன டார்கெட்டுங்கிறது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே கைஸ், வில் சி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் கிளியராக இந்த ஜோனுக்கு மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கீழே இங்கே ஒரு வேளை மேலே போச்சுன்னா இங்கே வரும், இல்லைன்னா டைரெக்டாக உங்களுக்கு கீழே வரலாம். ஓகே, வில் சி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் டேட்டா பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆகும். வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியலாம். ஓகே கேஸ், தேங்க்யூ. வில் சி மண்டே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.